2024 எஸ்சிட் எக்ஸாம் வந்தது இல்லையா, ஆசிரியர் நியமன தேர்வு. அதில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, ராஜன் வந்து 35 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் ஆஃபீஸுக்கு வந்து 5 நிமிஷம் வந்து லேட்டாக போகிறாரு. இதுவே 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு போனால் ஆஃபீஸுக்கு வந்து 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறாரு, சீக்கிரமாக போயிடுறாரு 4 நிமிஷம். ஆனால் எந்த ஆஃபீஸ் வந்து எந்த டைமும் கொடுக்கல, ஓகேவா? இதுமாதிரி இன்டெரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்போ வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு எவ்வளோ தூரம், ஓகேவா? அதான் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன், நம்ம ஸ்பீடுக்கு நான் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இது இப்படி போய்டும் இல்லையா, ஸ்பீடு இன்ட்டு டைம். சரி, ஓகே. இங்கே வந்து 2 ஸ்பீடு கொடுத்துறாங்க. 35 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதுதான் வந்து ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நேரம் இல்லையா. ஆஃபீஸ் 10 மணி 9 மணி 10 மணி வச்சுக்கலாம். 10 மணிக்கு போகணுன்னா என்ன பண்ணுறாரு, 5 நிமிஷம் லேட்டாக போகிறாரு. அதான் குறிப்பிட்ட டைம் விட 5 நிமிஷம் லேட்டாக போகிறாரு. இது 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனாருன்னா 10 மணிக்கு 4 நிமிஷம் முன்னாடியே போயிடுறாரு. அந்த மாதிரி அதான் குறிப்பிட்ட. ஆனால் அவங்க எந்த மணிக்கு ஆஃபீஸும் கொடுக்கல. குறிப்பிட்ட டைமை விட 4 நிமிஷம் வந்து நான் போகிறாரு, 4 நிமிஷம் சீக்கிரமாக போயிடுறாரு. இப்போ பாருங்களேன், ரெண்டும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் இல்லையா. இதுவும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகிறாரு. ஸ்பீடு தான் வேரி ஆகுது. 2 ஸ்பீடு மட்டும்தான் வேரி ஆகுது. ரெண்டும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ்னால் இதுவும் 2D ஈக்குவல்ட்டுனா இதுவும் ஈக்குவல், ஓகேவா? ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் இல்லையா, D = D. அப்போ இதுவும் வந்து சேம்னு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி சேம்னு எடுத்துக்கிறாச்சு. இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், 35 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருவோம், 5 நிமிஷம் வந்து என்னது லேட்டாக போகிறார். இது வந்து மினிட்ஸில் இருக்குது, ஓகேவா? இதை ஆக்சுவலாக என்ன பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணணும் நம்ம. அப்போ தான் இதுவும் ஆகும், இதுவும் வந்து ஹவரில் மாறும். நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி கடைசியாக வந்து 60ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ சரி, இப்போ இது ரெண்டும் வந்து இது சமன் போட்டாச்சு. இந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேங்க. பண்ணதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு 15x = 375, x = 25 மினிட்ஸ். இது ஹவர் கிடையாது. இப்போ 2 ஈக்குவேஷன் எதில் வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும். அது இதில் எதனா ஒன்று எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் இல்லையா. நான் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு 35 × x + 5 இருக்குல்ல, எக்ஸ் தானே இது, 25 + 5 இது 30. இப்போ 30 இது வந்து மினிட்டில் இருக்குது. ஹவராக கன்வெர்ட் பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 30 டேபிள் வச்சு இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 35 2 டேபிள் வச்சுன்னா என்னோட பாதி ஆயிடும். 17.5 தான் ஆன்சர். வந்து 17 1/2 இருக்கு இல்லையா, இதுதான் த ஆன்சர்.